வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தா காளான் தான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம். கொடை காளான் இது. நான் சின்ன வயசில் சாப்பிட்டது எங்கள் ஊரில் இருக்கும்போது. அதோட இப்போ தான் நாங்கள் வேலை செய்கிறத இருந்துச்சு. பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சுன்னா அப்படியே வேரோடு பறிச்சுன்னு வந்துட்டேன். இதெல்லாம் நேற்று ஒரு 2 நாள் மழை பெஞ்சிச்சு, அந்த இதில் வந்ததுன்னு நினைக்கிறேன். காளான் அழகாக இருக்குது. கொடை காளான் இது சாப்பிட்ற காளான் தான். அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வேரோடு பிடிங்கி வந்துட்டேன். பார்த்தோன்னே தலையில் தூக்குடா அப்படின்ற மாதிரி தூக்கின்னு வந்துட்டேன். இன்றைக்கி சப்பாத்திக்கு எங்களுக்கு இதுதான். இன்னும் கொஞ்சம் விட்டு வந்துக்கிறேன். சின்ன சின்ன மொட்டுங்களாம் இருக்குது. அதை ஒன்றா நாளைக்கு அங்கே வீடியோ ஒன்று எடுத்து போகிறோம் பாருங்கள். நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான் இவரை காலி பண்ணி நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவம்லாம் நிறைய இருக்குது நண்பர்களே. காளான் வாங்கி சாப்பிடுங்க. வசதி இல்லாமல் எங்களை மாதிரி காட்டில் எடுத்து சாப்பிடுங்க. ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் நண்பர்களே, சுத்தம் பண்ணி இருக்காங்க. மண்ணெல்லாம் இருக்குல்ல, மண்ணில் முளைச்சதுனாலங்க எனக்கு சாப்பிடலாமான்னு தெரில. இவங்களுக்கு எங்கள் வீட்டில் அரை இதுலேயே இது பண்ணுறாங்க. நிறைய வீடியோ பார்த்தாங்க. சாப்பிட்லாமா என்னவா விஷக்காளான் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டுக்கிறோம்மா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோமா ஞாபகம் இருக்குதுமா. நல்லா காலம் அங்கே தான் வாங்கின்னு வருவேன். குப்பைங்கள்லாம் வருவோம் மழை பெய்யும்போது. சொன்னேன் இவங்க வீடியோ ஒரு 10 வீடியோ 15 வீடியோ பார்த்தாங்க. எங்கே விஷக்காலம் இருந்தால் மொத்தமாக குடும்பமே காலி ஆகிடுமோன்னு பயம். ஆகட்டமா, நான் முதல்ல சாப்பிட்றேன், ஆக்கி போடுமா அப்படின்னு சொல்லி சாமிக்கு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2-3 தடவை கழுவிக்கலாம். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறோம். ஆமாம், நாளைக்கு நல்லா இருந்தால் வீடியோ போடுறேன் நண்பா. பாய். ஏன் இப்படி பேசுகிற ஆரம்பத்துலேயே?